ஹலோ மை டியர் buddies, வெல்கம் பேக் டு சினி ஃபேன்ஸ். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் வந்து ஜென்டில் உமன் அந்த படத்தோட ட்ரைலர் தான் பார்க்க போகிறோம். ஜென்டில் உமன் பேரே டிஃப்ரெண்ட்டாக இருக்குல்ல. இந்த பேரோட டிஃப்ரெண்ட் தான் வந்து இந்த படத்தோட ட்ரைலர் வந்து வீடியோ பண்ணணுன்றது ஆர்வமே கொண்டு வந்துச்சு. ஸோ வாங்க இப்போ பார்த்துட்டு வந்துடுவோம். அரவிந்த் அப்படிங்கிற ஒரு இன்சூரன்ஸ் ஏஜென்ட். இன்சூரன்ஸ் பண்ணுறதுக்காக கேஷ் கொடுத்துருந்தேன். 3 டேஸில் கூப்பிடுறேன்னு சொன்னார். பட் காலே ஆன்சர் பண்ண மாட்டேன்றாரு. எந்த இன்சூரன்ஸ் கம்பெனி? எல்ஐசி சார். நான் ஆஃபீஸில் போய் விசாரித்தேன். பட் ஆனால் அவர் காணோன்னு அப்படி சொல்கிறாங்க. லாஸ்ட்லியா வாய்ஸ் கொஞ்சம் செட் ஆகாத மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. ஒன்றும் பயப்படாதீங்க, கவர்மெண்ட் ஸ்டாப் தானே, எங்கேயும் ஓட முடியாது. இல்லை சார், அவர் பணத்தை எடுத்துட்டு ஏமாத்திட்டாருன்னு சொல்ல வரல. பணத்தோட போனவரை காணுமே, அவருக்கு ஏதாவது பிரச்சனை ஆயிடுச்சான்னு கேட்கலான்னு தான் சார் வந்தேன். மனுஷங்க ஆசைப்படக்கூடாதுன்னு புத்தரும் தானே ஆசைப்பட்டாரு. ஆசை துக்கத்தை கொடுக்கணும் தான் ஆசைப்படக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. என்னை பொறுத்த வரைக்கும் அன்பு காட்டுறதுக்கு ஒருத்தன் தேவை. அது அரவிந்த் கிட்ட இருந்து எனக்கு கிடைக்குது. மற்றபடி அவன்கிட்ட இருந்து எந்த எதிர்பார்ப்பும் இல்லை. இஸ் அரவிந்த் ஹியர்? நான் ஆனா, அரவிந்தோட கிளைண்ட். என்ன விஷயம்? லைஃப் இன்சூரன்ஸ் எக்ஸ்பயர் ஆயிடுச்சு, ரெனியூவல் பண்ணணும். அதான். என் புருஷன் மட்டும்தான் வேணுமா? சாரி, we were in a relationship before and after his marriage. இது பேர் ரிலேஷன்ஷிப் இல்லை, கள்ளத்துறவு. அவனை போய் சுத்துருவா. சொல்லுங்கம்மா. உண்மையை சொல்லு, அந்த குட்டிக்கு வீட்டுல இருக்கியோ? ஒரு 2 பேருக்கு இப்ப சமயம் சரியில்லையா? கேட்டியா? வாரம் கோயிலுக்கு போய் அர்ச்சனை பண்ணிடு. முதல்ல அவன் பொண்டாட்டி வர சொல்லியா? அவன் புருஷனை காணோன்னு எவ்வளவு தேடுறா? அரவிந்த் இல்லையா? இந்த சமூகத்துல ஒரு பொண்ணு தனியா வாழ்றது ரொம்ப கஷ்டம். எவளுக்கு எங்க இருக்குது, எப்படி இருக்குது எல்லாம் நாங்க பாத்துக்கிறோம். அந்த ஏசி ரொம்ப ஓவரா பேசுறோம் சார், எனக்கு என் புருஷனை நல்லா தெரியும். நீங்க என்ன சொன்னாலும் நான் நம்ப மாட்டேன். அப்பம் பேரை வச்சுதான் சாதி சனங்க முன்னுக்கு வருது. எந்த சாதியிலையும் மதத்திலையும் பொம்பளை ஆம்பளைக்கு கீழே தான். மார்ச் 7th ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போகிறாங்க. அந்த பிஜிஎம் வந்து நம்மளை அந்த அந்த மோடுக்கு கொண்டு போயிடுது. அந்த இன்டென்ஸாக இருக்குது. இந்த மாதிரி அந்த என்ன மாதிரி சொல்ல வராங்க அப்படிங்கிறது ஒன்றும் புரியல. படமாக வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஆனால் மொத்த ஒர்க்குமே நம்மளை அந்த அந்த ஜானருக்குள்ளேயே கொண்டு போகுது. எடிட்டிங்கு, கலரிங்கு, அந்த பேக்ரவுண்ட் மியூசிக்கு, அது அந்த கடைசியில் கொண்டு போன அந்த பேக்ரவுண்ட் மியூசிக்லாம் ரொம்ப உள்ள அப்படியே கொண்டு போயிடுச்சு நம்மளை. ஸோ அந்த அளவுக்கு நல்லா இருக்குது. சினிமோட்டோகிராஃபி ஒர்க்கு பயங்கரமாக இருக்குது. ஸோ 2 லைஃபு, அந்த 2 லைஃப்பும் ஒரு இடத்துல வந்து மெர்ஜ் ஆகுதுன்னு நினைக்கிறேன். ஸோ அங்கே தான் அவர் மாட்டிக்கிறாரு. ஃபீமேல் லீடாக லிஜோமோலும் லாஸ்ட்லியா அவங்களும் பண்ணியிருக்காங்க. லிஜோமோல் ஜோஸ் அவங்கள பற்றி பேசி ஆகணும். நான் அவங்க வந்து ஜெய்பீம்லேயே வந்து எந்த மாதிரியான ஒரு ஆக்ட்ரஸ்ன்றதை ப்ரூவ் பண்ணிட்டாங்க. ஸோ அவங்க இந்த மாதிரி ஒரு ரோல் போய் எடுத்து பண்ணுறாங்கன்னும் போது இன்னும் கொஞ்சம் எக்ஸ்பெக்டேஷன் அதிகமாகுது. ஸோ ஹரிகிருஷ்ணன் அவர் வந்து ஒரு நல்ல டேலண்டடான ஆக்டருங்க. தமிழ் சினிமாவில் ஒரு டேலண்ட் இருக்கக்கூடிய ஒரு ஆக்டர் தான். நான் அவருக்கான அந்த வாய்ப்பு தான் சரியா அமையல. இந்த படத்து மூலிமா அவருக்கு ஒரு பிரேக் த்ரூ கிடைக்கணும்னு வேண்டிக்கிறேன். ஸோ அது போக ட்ரைலராக பார்க்க நல்லா இருக்கு. வெயிட் பண்ணி பார்ப்போம் படம் எப்படி இருக்க போகுதுன்னு. படம் எனக்கு தெரிஞ்சு ஒரு ஃபேமிலி படமாகவும் இருக்குது, த்ரில்லர் ஜானர்லையும் இருக்கிற மாதிரியே இருக்குது. ஸோ அவங்க வந்து நார்மலாக தான் எடுத்திருக்காங்க. அது நமக்கு வந்து அந்த த்ரில்லிங் எக்ஸ்பீரியன்ஸை கொடுக்குது ட்ரைலரில். பார்ப்போம் மார்ச் 7th வெயிட் பண்ணி. அந்த பேக்ரவுண்ட் மியூசிக் பயங்கரமாக இருக்குதுன்னு சொன்னல, அப்புறமா தான் தேடி பார்த்தா கோவிந்த் வசந்தா தான் மியூசிக் பண்ணியிருக்காரு. ஸோ கோவிந்த் வசந்தா மியூசிக்கல்னாலே அது வேற லெவல் தான். ஸோ அதனால் நல்லா தான் இருக்கும், பார்ப்போம். ஓகே கைஸ், இந்த வீடியோ அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கன் ஆல்ல வச்சுக்கோங்க. பாய்.